ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் கோவிந்தா மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு அதிர்ஷ்டத்தால தான் சூப்பர் ஸ்டார் ஆனாரு. கோவிந்தா ஜூன் 1986 மேகசின் இப்ப என்கிட்ட இருக்கு. இதோட ஹெட்லைன்ஸ் என்னன்னா, கோவிந்தா தங்க முட்டை போடுற வாத்து. இதுல என்ன எழுதிருக்குன்னா, 21 வயசுல இவரை யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா 22 வயசுல இவர் 50 படங்களுக்கு சைன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி மும்பை பிலிம் இண்டஸ்ட்ரியில எப்பவுமே நடந்தது இல்ல. அப்போ நீங்க எப்படி தங்க முட்டை போடுற வாத்தா ஆனீங்க? இவ்வளவு பாராட்டுக்கு அப்புறம் கடைசியில என்ன வாத்துன்னு சொல்லிட்டாரு. இதுல நான் என்ன யோசிக்கிறேன்னா, எல்லாத்துக்குமே தாய் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எனக்கு இது கிடைச்சது எல்லாம் என்னோட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தால தான். அப்புறம் அதுலேயும் குறிப்பா என்னுடைய அம்மாவால தான்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு 14 வயசு இருக்கும்போது எங்க அம்மா என்னைய காயத்ரி மந்திரம் எழுத சொன்னாங்க. நான் 24 லட்சம் காயத்ரி மந்திரத்தை எழுதினேன். எப்பவும் ஹீரோ மாதிரி இருக்க மாட்டேன், அப்புறம் ஹீரோவா தெரிஞ்சேன். அதோட மக்கள் இவன் ஹீரோ மாதிரி தான் இருக்கான், ஹீரோவா தான் ஆவான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நானா இங்க ஹீரோவா ஆக போறேன். ஏன்னா நான் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப வெக்கப்படுவேன், படங்கள்ல நடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல் குற்றச்சாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது இந்த குற்றச்சாட்டை உண்மைன்னு சொல்லலாம், பொய்ன்னு சொல்லலாம். ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நீங்க நடிச்ச வீடியோ கேசட்ஸ் போய் சேர்றதுக்கு உங்க வேலைக்காரங்களுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தீங்களாமே, அது உண்மைதானா? அது பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட டைம் இருக்காது. அவங்கள அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த ஹைட் தான் இருக்கணும், இந்த கலர்ல தான் இருக்கணும், இந்த பர்சனாலிட்டி இருந்தா ஹீரோ ஆயிடலாம், ஹீரோட வாய்ஸ்லாம் இப்படிதான் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழைங்களுக்கு, கஷ்டப்பட்டு மேல வந்தவங்களுக்கு, அதாவது ஒரு ஏழைக்கும் இன்னொரு ஏழைக்கும் எப்படி மைண்ட் செட் இருக்குன்னு தெரியும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதாவது முதல் படம் பண்ணும்போது, அதுவும் ரொமான்டிக் சீன் பண்ணும்போது நடுங்கிட்டு இருந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை. நான் அதிகமா பக்தி மயமா இருந்ததுனால நான் அதை பத்திலாம் யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, முதல்ல சாப்பாடே கிடைக்காம இருந்தது, அதுக்கப்புறம் பெரிய பஃபட்டே கிடைச்சது. ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, சரோஜி, நான் இப்படி நின்றுகிட்டு இருக்கேன் அவரோட எதிரில், அவங்க மைக்ல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ, என்ன நடுங்கிக்கிட்டு இருக்க, இது வரைக்கும் நீ பொண்ணே தொட்டதில்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ அவங்க கிட்ட, மேடம் நான் இது வரைக்கும் ரொமான்ஸே பண்ணதில்லைன்னு சொன்னேன். என்னது, ஒரு முறை கூட டச் பண்ணதில்லையான்னு கேட்டாங்க. நான் அப்புறம் அப்படிலாம் இல்லை மேம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். எப்பவும் அந்த வழியில நான் யோசிச்சதே இல்லை அப்படி என்ன பண்ணணும்னு. காயத்ரி மந்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க பேரு ராஜலட்சுமி, கர்நாடகக்காரங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க போய் அவர்கிட்ட புரிய வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அவங்க புரிய வைக்க போறாங்கன்னு ஆர்வமா இருந்தேன். அவங்க என்ன கடலோரமா கூட்டிட்டு போனாங்க. அவங்க, கோவிந்த் வா, ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கையை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கடலுக்குள்ள இறங்க சொன்னாங்க. எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. ஆனா ஷூட்டிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே, அதாவது நான் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பொண்ணுங்க நடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்படி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உங்க பாடல்களை இன்ஸ்பிரேஷனாவே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஆ. ஆ, என் படங்கள்ல இருந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லா பாட்டுமே ரொம்ப புனிதமா இருக்கும். சர்க்காலோ கட்டியா ஜாலகே மெர்ச்சி லகே தோ மே கே கரே, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப சாதாரணமானது. அப்புறம் அது ஆ நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இதெல்லாம் சூப்பர் ஹிட் பாடல்கள். நீங்க ஸ்டோரி எதுவும் கேட்காமலேயே அந்த படத்தை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம நீங்க அந்த படத்துல சைன் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? ஆ ஆமா சார். அந்த நேரத்துல நான் ரொம்ப ஏழை வீட்ல இருந்து வந்த பையன். நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு நிறைய வேலை கிடைச்சது. நிறைய காசு வருது. இல்லன்னா என்ன கதை, என்ன நடக்குது, ஆர்டிஸ்ட் யாரெல்லாம், இதெல்லாம் கேட்கணுமான்னு நினைச்சேன். எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கோவிந்த், சினிமான்னா இப்படிதான் இருக்கும்பா. மனுஷன் கஷ்டங்கள்ல வேலை தேடுவான். ஒரு நாள் அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேலையில இருக்கிற கஷ்டத்தை பார்ப்பான். அதனால உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நீ அந்த கடவுள் மேல நம்பிக்கை வை. வேலை பார்த்துக்கிட்டே இரு, கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு. உண்மையா பண்ணு, அந்த வேலையில நேர்மையாயிரு. அதனால தான் நேர்மையா வேலை பார்க்கணும். என்ன பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு எதுக்கு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். அதனால நான் நிறைய ஆனா என்னன்னா என்ன சீன் பண்ணணும்னு செட்ல போய் தான் கேட்பீங்களாமே. ஆமா சார், செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு தெரியும். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் மாத்திப்பீங்களாமே, அது உண்மையா? படம் உங்களுக்காக எடுக்கிறீங்களா இல்ல பப்ளிக்காக எடுக்கிறீங்களான்னு கேட்பேன். அவங்க இல்ல, நாங்க பப்ளிக்காக தான் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்படியே இருந்தீங்கன்னா படம் ஓடாதுன்னு சொல்லுவேன். மக்கள் எதை பார்த்து கன்வின்ஸ் ஆகுறாங்களோ அதை எடுங்கன்னு சொல்லுவேன். அந்த கேரக்டரை நீங்க எப்படி உருவாக்குனீங்க? கூலி நம்பர் 1ல இருந்த கேரக்டர் நீங்க தான் கிரியேட் பண்ணீங்களாமே, எப்படி அந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? படங்கள்ல பண்ண கேரக்டர் எல்லாமே பிடிச்ச கேரக்டர்ஸ். அந்த எல்லா கேரக்டர்ஸும் என் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல சந்திச்சவங்க தான். இந்த கேரக்டரை நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் பார்த்தேன். கண்ணுலாம் பெருசா வெளியே வந்திருந்தது. இத பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணு அவன் கண்ணை பார்த்து நின்னுருச்சு. சோ இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னு தோணுச்சு. நான் அவர்கிட்ட போய் ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கலான்னு தோணுச்சு. அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. யாரா நீ, எங்க இருந்து வர்ற, எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டாங்க. அந்த போலீஸ்காரரு ஏய் யாரை பார்த்து முறைக்கிறேன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு நான் என்ன பண்ணேன், என் கண்ணே அப்படித்தானே அவர் சொன்னாரு. நான் என்ன நினைச்சேன்னா கேரக்டர் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைச்சேன். வெரி குட். நம்ம எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு அவனுக்கே தெரியல. அங்க இருந்து தான் அந்த கேரக்டர் ஹிட் ஆச்சு. நான் காதர் காஞ்சி கூட ஷூட்டிங் பண்ணும்போது ஷூட்டிங் நின்னுருச்சு. ஏன்னா அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 8 மணி நேரம் 9 மணி நேரம் டைம் ஆயிடுச்சு. என்ன கோவிந்தா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, யோசிச்சுக்கிட்டே இருக்க, சீன் இன்னும் முடிக்கவே இல்ல. இது என்ன சார் எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கு. நீங்க ஃபாதர், நான் சன்னு, நீங்க மாமனார், நான் மருமகன், இப்படித்தான் இருக்கு எல்லாம். எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி இருக்கே. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கேரக்டர் ஞாபகம் வந்துச்சு. அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க எதுவும் நினைக்கலன்னா நான் ஒரு ஆக்டிங் பண்ணி காட்டட்டுமான்னு கேட்டேன். அப்பதான் நாங்க இந்த சீனை ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த சீனு ஹிட் ஆயிருச்சு. அது ஆஃப்டர் 9 hours, எக்ஸாக்ட்லி 9 hours கோலி நம்பர் 1 ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. பஞ்சாபி கேரக்டரை நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த முடியெல்லாம் வெள்ளையா இருக்குமே, அது ஹசினா மாஜாக்கி. ஆமா. ஆமா, அது என்னாச்சுன்னா அது இதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த கேரக்டர் இந்த ஸ்டோரிக்கு சரியா இருக்கும்னு தோணுச்சு. அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அவன் வேற மாதிரி தான் பதில் சொல்லுவான். அப்புறம் அவனும் அப்படித்தான் இருந்தான். ஏன்னா அவன் அப்படி இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. சாதாரணமா இருக்க மாட்டான். என்னாச்சுன்னா என்னாச்சு, என்னடா பண்றீங்க, என்ன பேசுறீங்க, இன்னைக்கு காசு வந்துருமா அப்படின்னு பேசுவான். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கே, இவனையும் வித்தரலாம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஆள் கூட டைம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சார் என்னாச்சு திட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். யாரா நீ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் தாபினியோட அண்ணன், அவ கூட வந்திருக்கேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்படியா, அவ உன்னுடைய தங்கச்சியா? ஆ, ஆமான்னு சொன்னேன். அவ எனக்கு ரொட்டி கொடுக்கவே இல்லையே, அவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தா எனக்கு ரொட்டி கொடுக்கவே இல்லையே. அப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி குட் வெரி குட், ரொம்ப நல்ல கேரக்டர்னு தோணுச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது இதே மாதிரி தான் சஞ்சய் தத் சாரும் வந்திருந்தாரு. அதோட எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருந்தாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இது ரொம்ப நல்லா இருக்கே பஞ்சாபி. அப்போ சித்தப்பாவோட ரோல் இருந்தது. அந்த ரோல் அவர் பண்ணாரு. ஒரு நாக்பாடாவோட ரோலை நீங்க சஜஸ்ட் பண்ணீங்களாமே, அதை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு வேற சொன்னீங்களாமே. அதாவது ஒரு இடத்தோட பேரு தான் நாக்பாடா. அந்த பாஷையில இருக்கிற எல்லா வார்த்தையுமே ரொம்ப வினோதமா இருக்கும். அவங்களுடைய மொழி எனக்கு பிடிச்சிருந்தது. நாம ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ரொம்ப நாளாவே இது என்னுடைய மைண்ட்லயே இருந்துச்சு. நான் ஒரு சீனாவது இந்த மாதிரி இந்த இந்த மொழியில பண்ணணும்னு நினைச்சேன். எப்படியாச்சும் பண்ணி ஆகணும்னு நினைச்சேன். சதீஷ் கௌஷிக் தயாரா உட்காந்துட்டு இருந்தாரு. அதோட அவரு டயலாக் எழுதிட்டு இருந்தாரு. ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரெடியா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எப்படின்னா, நான் ஷூட்டிங்க்கு போய் சேர்றேன்னா முதல்ல நாங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும். அப்போ அவரோட டயலாக் எல்லாம் ரெடியா வச்சிட்டு இருந்தாரு. அப்போ நான் தான் அந்த டயலாக்கை அங்கேயே உட்காந்து எழுதினேன். அதுவும் அப்போ அங்க ரொம்ப இத ஆப்கி அதாலத்துல சொல்லலாமா என்னன்னு தெரியல. தாராளமா சொல்லலாம், ஏன் இல்ல. இது மக்களோட அதாலத். மக்களுக்கு ஓகேன்னா நீங்க சொல்லலாம். மக்களுக்கு ஓகேவா? ஜட்ஜ் சார் எங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாருல்ல. हटा सावन की घड़ा खाक हो जा, पत्ती बुझा के सो जा गया, निंटकले पिंटुकले मंटी में खड़े लिए अंटी बजा ली बार बार घंटी, कुल्ला घुमा के पश्चिम को पलट ले, बहुत हो गया फुटले फटले छाड़ा बन गया. அப்புறம் ஒரே நேரத்துல நீங்க நிறைய படங்கள்ல வேற நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ சந்திக்கிற நேரமே கிடைக்காது இல்ல? அவங்கள எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நிறைய ப்ரொடியூசரை பார்த்துருக்கேன். அந்த நேரத்துல ரொம்ப நல்ல ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்க. ப்ரொடியூசரா இல்லாதவங்க கூட ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. அதாவது ஃபைனான்சரை ஏதோ ஒன்று சொல்லி செட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அந்த செட்டில் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கணும், அன்பா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு கேட்பேன். காசு வந்துருச்சு, நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க, நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. காசு இல்லாம பிக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைச்சேன். இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா டாப்ல இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவன் பெரிய ஹீரோ, இவனுக்கு டேட்ஸ் எல்லாம் இருக்காது, இவன் எப்படி ஷூட்டிங்லாம் வருவான் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவங்க என் கிட்டேயே வரமாட்டாங்க. வந்தவங்கெல்லாம் இப்படிதான் இருந்தாங்க. அதனால அதனால என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் திலீப் சாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் முதல்ல என்கிட்ட சொன்னாரு, கோவிந்த் முதல்ல இந்த 25 படங்களை விட்டுருன்னு. என்னது 25 படங்களை விட்டுறணுமா? காசு கூட இல்லையேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு படங்கள் கிடைக்கும்னு சொன்னாரு. முதல்ல இந்த மாதிரி படங்களை பண்ணாத அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் 25 படங்களையும் விட்டுட்டேன். அந்த சமயத்துல எனக்கு இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் தான் கிடைச்சாங்க. அதுதான் உண்மை. இந்த மாதிரியான படங்கள்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 49 மூவிஸ் பண்ணேன். நீங்க பலமுறை செட்லயே தூங்கிட்டதா கேள்விப்பட்டேன். சார் நான் எங்க தூங்குனேன் சார்? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் ஹீரோ ஆனதுலேருந்து உண்மையை சொல்லணும்னா நான் தூங்குனதே இல்லை. அப்போ என்னோட கண்ணெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது 15 நாளைக்கு தொடர்ந்து ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தூங்கிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குவேன். இவன் தூங்குறதே இல்லை அப்படின்பாங்க. அப்படி இருந்தும் எப்படி இவன் எனர்ஜியா இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லணும். நான் சொல்றது ஒண்ணு தான், யோகா பிராணாயாமா பண்ணுங்கன்னு சொல்றேன். இதனால வர்ற பவரும் எனர்ஜியும் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்.
ஜிம் பண்றதெல்லாம் டிஃபரெண்ட். ஆனா பிராணாயாமா பண்றவங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆயிடும். ஒருத்தன் பண்றது எல்லாமே ஈஸியா இருக்குன்னா அவ்வளவு சீக்கிரம் அவன் சோர்வடைய மாட்டான். சோ நான் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சோர்வடைய மாட்டேன். ஆமா, இதுதான் நடக்கும். நான் தூங்கவே மாட்டேன் சார். அப்படி இருந்தும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சில பேர் உங்களை பி கிரேட் ஆக்டர்னு சொல்றாங்களே. ஓ, அவங்க என்ன பி கிரேடுன்னு சொல்றது என்னோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ஏ கிரேடுன்னு நினைச்சு என்ன என்ன பண்ணிருப்பாங்களோ. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ரொம்ப பயமுறுத்துவாங்க. ஒருவேளை உங்க படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப ரொம்ப மோசமா பேசுவாங்க. உன் குரல் நல்லாவே இல்லையாடா, உன் வாய்ஸ் சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை, இப்படி 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 நடந்து வா, உன் பாடி ஒன்றும் நல்லா இல்லையே, ஹீரோனா எப்படி இருக்கணும், ரொம்ப ஹைட்டா இருக்கணும், ஹீல்ஸ் ஏதாவது போட்டுக்கையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்குள்ள இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் போடுவாங்க. நாம எங்கேயாவது ஓடி போற அளவுக்கு பேசுவாங்க. அதே இது படம் ஹிட் ஆச்சுன்னா, ஹிட்டு தான் ஆனா சரியா இல்லையே, அது என்னப்பா சரியா இல்ல. அதோட அடுத்த படமும் ஹிட் ஆச்சுன்னா, நல்லா பாப்புலர் ஆயிட்டீங்கன்னா இன்னும் நல்லா பாப்புலர். இதெல்லாம் உன்னோட அதிர்ஷ்டம் தான், இல்லனா உனக்கு கிடைச்சிருக்காதே. உனக்குலாம் அவ்வளோ டேலண்ட்லாம் இல்லையே. இவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் முக்கியத்துவமே கொடுத்ததில்ல. சரி சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்க உங்களுக்கு அவார்டு கிடைக்கலன்னு வருந்திருக்கீங்க இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பதில் சொல்ல ரொம்ப பயமா இருக்கு. பதில் சொல்லவா? நான் இன்னும் வாங்கல, காசு கொடுத்து வாங்கலேன்னு. அதாவது படங்களோட அவார்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது யார் யாருக்கோ கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நாங்கெல்லாம் பேசிப்போம், இவ்வளவு படம் ஹிட் ஆகுது, ஏன் கிடைக்கல, ஏன் எல்லா படமும் ஹிட் ஆகி அவார்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இதெல்லாம் அந்த மாதிரி தான் அவார்டு இவங்களுக்கு கிடைக்குதுன்னு. ஸோ அவங்க பாக்கெட்ல இருந்து காசை எடுத்து அவங்க அந்த அவார்டு எல்லாத்தையும் வாங்குறாங்க. அப்போ இவ்வளவுதானா? அதுக்கப்புறம் அவங்க அவார்ட் ஷோக்கு கூப்பிட்டாலும் நான் போகவே மாட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா பண்றேன், காசு கொடுங்க, வந்து பண்ணிட்டு போறேன். சாரி, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்காகலாம் நான் கவலைப்படுறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு கதார் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அவார்டு கிடைக்கிறதா இருந்துச்சு. அந்த அவார்டை நீங்க வேண்டான்னு வேற சொல்லிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அனில் சர்மா எனக்கு அந்த கதையை சொல்லும்போது அதுல நிறைய தப்பான திட்டுகள் இருந்தது. நான் நார்மலா யார்கிட்டையும் எப்பவும் பிரச்சனையே வச்சுக்க மாட்டேன். ஆனா அதுல இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுன்னு ஏதோதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்கு. எங்க அம்மா சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதாவது எங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தன்னு உனக்கு தான் தெரியும், அதனால நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஸ்க் எடுக்காதன்னு. ஆனா யாருக்கும் இப்படி மட்டும் தோணக்கூடாது. அதாவது இவர் ஸ்டார் தான், ஆனா எக்ஸ்ட்ரா ஏதாவது சண்டை இதெல்லாம் பண்ணுவாரு, இப்படியெல்லாம் யாரும் சொல்லாம கோவிந்தானா அவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், டான்ஸ் பண்ணு பாடு, இதெல்லாம் தான் அம்மாவோட ஆசை. அதனாலதான் அந்த படத்தை பண்ணல. நிறைய திட்டுங்கள்லாம் இருந்தது, அதை இங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது. எஸ் சோப்ராவோட சாந்தினியும் உங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? அத நான் தான் வேணான்னு சொன்னேன். சாந்தினி படத்துல என்னுடைய கேரக்டர் என்னன்னா, நான் ஒரு ஊனமுற்றவன். கோவிந்தா எப்படி இதுல நடிக்க முடியும்னு தோணுச்சு. என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சார் இதுல பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட், பாட்டுக்காக இந்த படம் நிச்சயம் ஓடுன்னு சொன்னேன். சோ அப்படிதான் நடந்துச்சு. இன்னொரு பெரிய டைரக்டர் உங்களை ஷாருக்கானோட தேவதாஸ் படத்துல கூட நடிக்க சொல்லி கேட்டாங்களாமே, சுனிலாலோட ரோல். எனக்கு அந்த சுனிலால் கேரக்டர் செட் ஆகும்னு உங்களுக்கு தோணுதா? அதுல அவனை குடிக்க வச்சு இது எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நான் சூப்பர் ஸ்டாரா இருந்தேன். இதான் விஷயம். அதாவது நான் என்ன நினைச்சேன்னா, கேரக்டர் ரோல் கொடுக்குறாங்க, சரி பரவாயில்ல டாப் டைரக்டர் படம் தானே பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எதுக்கு கேரக்டர் ரோல் கொடுக்குறீங்க, என்ன ஸ்டார்ல இருந்து கீழே இறக்கணும் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஷாருக் கிட்ட சொல்லி என்ன கேட்க வைங்கன்னு சொன்னேன். ஒருவேளை நண்பனா என்ன இந்த படத்தை பண்ண சொல்லி கேட்டா நிச்சயமா பண்ணுவேன்னு சொன்னேன்.
ஆனா இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க ஒரு ஸ்டார் டாப் டைரக்டர்ன்றதுனால பண்ணுவேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். சாரி, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஷாருக் கான்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க ஒண்ணா சேர்ந்து பிக்சர்லாம் நடிக்கல. ஆ, ஷாருக் சார் ரொம்ப அற்புதமான மனுஷன். ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, நல்ல அறிவாளி. சுபாஷ் காய் உங்களுக்கு தால்ல ஒரு ரோல் ஆஃபர் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் அனில் கபூர் பண்ணிருக்காரு. சார், நான் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொன்னேன். ஆனா தாளுன்ற டைட்டில சேஞ்ச் பண்ண சொன்னேன். டைட்டில் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அப்ப அவர் எந்த ஜோசியர் டைட்டில் நல்லா இல்லைன்னு சொன்னாருன்னு கேட்டாரு. படம் ரொம்ப நல்லா ஓடுச்சு. சோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஹாலிவுட்ல ஒரு பெரிய படத்தோட ஹீரோ ஆஃபர் கூட நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே, ஏன்? எதுக்காக வேண்டான்னு சொல்லிட்டீங்க? அவதார் அவதார் டைட்டில நான் தான் கொடுத்தேன். அது ரொம்ப சூப்பர் ஹிட் படமாயிருச்சு. உங்க படம் நல்லா ஓடுன்னு கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துல கூட இந்த படத்தை உங்களால பண்ண முடியாதுன்னு சொன்னேன். 7 வருஷத்துல பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அதனால அவங்க என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது அவனோட ஊர்ல இருந்துகிட்டு அவனை பத்தி சொல்றேன்னு. சோ அப்பவே நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். 7 வருஷத்துல படம் முடிக்க முடியாதுன்னு நீ எப்படி என்கிட்ட சொல்லுவ அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. இந்த படத்துல அவதாரங்கள்லாம் ஊனமுற்றவங்க, மிருகம் மாதிரி இருப்பாங்க. இந்த அவதார்லாம் கடவுளுடைய ஒரு பகுதின்னு சொன்னாங்க. அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நிச்சயமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் எந்த மாதிரியான ஒரு ஆள்னா ஃபுல்லா ஆயுர்வேதிக், பதாஞ்சலி இந்த மாதிரி தான். அதாவது மூலிகையெல்லாம் அதிகமா எடுத்துக்கிற ஆள் நானு. நிறைய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன். உடம்பு ஃபுல்லா கலர் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா என்னால முடியாது, சாரின்னு சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அப்பவே சொல்லிட்டேன். அதோட இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்னேன். சரியா 8வது வருஷமோ 9வது வருஷமோ நினைக்கிறேன், படம் சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு இஷ்டப்படுற மாதிரி தான் பண்ணுவீங்களா? அதான் அந்த பாட்டிலே இருக்கே சார்.